வாருங்கள் நேயர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது மிராக்கல் யோகம் என்ற தலைப்பின் கீழ் ஜோதிடத்தில் 6ஆம் வீடு மற்றும் 8ஆம் வீடு தரும் ரகசியங்களை பற்றித்தான் இப்பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 8ஆம் வீடானது ஒருவருடைய முற்பிறப்பின் லக்னமாக வருகிறது. ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 6ஆம் வீடானது ஒருவருடைய மறுபிறப்பின் லக்னமாக வருகிறது. ஒருவர் பிறந்த ஜாதகத்தினை வைத்து ஒருவருக்கு முற்பிறப்பு லக்னம் எப்படி அமைகிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் வாருங்கள். அதுபடியே மறுபிறப்பு லக்னம் எப்படி அமைகிறது என்பதையும் பார்க்கலாம் வாருங்கள். உதாரண ஜாதகத்தின் மூலம் இதனை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். உதாரண ஜாதகம் TN சேஷன், முன்னாள் தேர்தல் ஆணைய தலைவர். இவர் பிறந்தது மகர லக்னம். லக்னத்தில் சனி, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, குரு, செவ்வாய், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் புதன், தனுசுவில் சூரியன். இவருடைய ஜாதகத்தில் இவர் பிறந்த மகர லக்னத்தின் சனி அமர்ந்து பஞ்சமகா புருஷ யோகத்தில் உண்டான சசயோகம் தருகிறது. இவருடைய ஜாதகத்தில் இவர் பிறந்த மகர லக்னத்திற்கு 10 சுக்கிரன் அமர்ந்து பஞ்சமகா புருஷ யோகத்தில் உண்டான மாலவ யோகம் தருகிறது. இவருடைய ஜாதகத்தில் இவர் பிறந்த மகர லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சிம்மத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். குரு அமர்ந்த வீட்டு அதிபதியான சூரியன் தனுசுவில் அமர்ந்து தங்கள் வீடுகளை சூரியன், குரு ஆகிய இருவரும் பரிமாறிக்கொண்டதால் ஸ்ரீ நந்தி யோகம் இவருக்கு கிடைத்திருக்கிறது. நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது அவருடைய ஜாதக யோகங்களே அல்ல, அவருடைய முன்பிறப்பு லக்னம் மற்றும் மறுபிறப்பு லக்னம் எப்படி அமைக்கப்படும் என்பதைத்தான் பார்க்க இருக்கிறோம். அதனால் நேரடியாக நாம் முற்பிறப்பு லக்னம் மற்றும் மறுபிறப்பு லக்னங்கள் எப்படி அமைக்க வேண்டும் என்பதை காணலாம் வாருங்கள். அதற்கு நாம் முதலாவதாக அவருடைய ஜாதகத்தில் ஆயுள் தனாதிபதி சூரியன் 12 மறைந்திருக்கிறார். அந்த விவரங்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். சூரியன் மகர லக்ன மாரகாதிபதியான சந்திரன் மிதுனத்திலிருந்து 6ஆம் இடத்திலிருந்து தனுசில் இருக்கும் சூரியனை பார்வையிடுகிறார். அவருடைய மாரக தசையானது சந்திர தசை ஆகிறது. மகர லக்னத்திற்கு 7ஆம் வீட்டுக்குரிய சந்திரன் மாரகாதிபதியாக வருகிறார். அவருடைய மார்க தசையாக சந்திர தசை வருகிறது. மகர லக்ன ஆயுள்காரகனாக சூரியன் வருகிறார். அவர் சூரியன் அமர்ந்த தனுசு வீட்டிற்கு மாரகாதிபதியான சனி புத்தியில் அவருக்கு மாரகம் ஏற்பட்டது. அந்தரம் என்று பார்க்க போனால் சூரியனுக்கு மாரகத்தில் சனி மற்றும் சனிக்கு மாரகத்தில் ராகு அந்தரம் என வருகிறது. அவருக்கு இறப்பானது சந்திர தசை, சனி புக்தி, ராகு அந்தரத்தில் ஏற்பட்டது. இப்பொழுது அவருடைய முன் பிறப்பு லக்னம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பதை பார்க்கலாம். அவர் பிறந்த லக்னமான மகரத்திற்கு 8ஆம் வீடானது முன்பிறப்பு லக்னமாகும். அதாவது அவர் பிறந்தது முன் ஜென்மத்தில் சிம்ம லக்னத்தில். அவர் பிறந்த முன் ஜென்ம லக்னமான சிம்மத்திற்கு விருச்சிகத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். இவருடைய பிறப்பின் போது குரு தசை இருப்பு 12 வருடங்கள் 7 மாதங்கள் என்பதால் இவர் முன் ஜென்மத்தில் விசாக நட்சத்திர ஏற்பனை சந்தித்ததால் இப்பிறவில் அவர் பிறக்கும் பொழுது குரு தசையானது இருப்பில் இருக்கிறது. இவருடைய முற்பிறப்பு லக்னமான சிம்மத்திற்கு ஆயுள் தனாதிபதியான குரு மார்க்கத்தினை தந்திருக்கிறார். வாருங்கள் நாம் இப்பொழுது மறுபிறப்பு லக்னத்தினை எப்படி அமைப்பது என்பது பார்க்கலாம். இவர் பிறந்த மகர லக்னத்திற்கு 6ஆம் இடமாக மறுபிறப்பு லக்னம் வருகிறது. அப்படி பார்க்கும் பொழுது மிதுனம் லக்னமாக வருகிறது. இவருடைய அடுத்த பிறப்பின் லக்னம் மிதுனமாகிறது. இவர் பிறந்த மிதுன ராசி, அதாவது சந்திரன் இருந்த ராசிக்கு மறுபிறப்பு அமைவிடமானது மகரத்தில் வருகிறது. அதாவது மறுபிறப்பானது மகர ராசியில் அமைகிறது. அவர் இறந்தபோது சந்திர தசை இருப்பில் இருந்ததால் அடுத்த பிறப்பு, அதாவது மறுபிறப்பில் சந்திரன் நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் அவர் பிறக்க இருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது. அதாவது மகர ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணத்தில் அவருடைய பிறப்பு இருக்கும் என்பதை அறிய முடிகிறது. சிலருக்கு சந்தேகம் வரலாம், ஒருவருடைய இறப்பினை சரியாக சொல்ல முடியுமா என்று. நிச்சயமாக ஒருவருடைய இறப்பினை சரியாக சொல்ல முடியும். ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 6, 7, 8 வீடுகள் மாரகத்தினை அடையாளம் காட்டும் வீடுகளாகும். ஒருவர் பிறந்த ராகு லக்னத்திற்கு 6, 7, 8 வீடுகள் மார்க்கத்தினை அடையாளம் காட்டும் வீடுகளாகும். ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 6, 7, 8 வீடுகள் மார்க்கத்தினை தரும் வீடுகளாகும். இந்த அமைப்பில் ஆயுள் தனாதிபதியும் விரையாதிபதியும் இணையும் நேரத்தில் ஒருவருக்கு மார்க்கமானது நெருங்கி வந்துவிடும். இந்த அமைப்பும் எனது ஜோதிட ஆராய்ச்சியில் கண்டெடுத்த ஜோதிட முத்தே ஆகும். ஒருவருடைய மறுபிறப்பு, முன்பிறப்பு லக்னம், ராசி இவைகளை பார்த்தீர்கள். மற்ற கிரகங்களின் அமைவிடங்களை பற்றி வரும் பதிவுகளில் தெரிந்து கொள்ளலாம். இதுவும் ஒரு ரகசிய ஜோதிட விதியாகும். மீண்டும் சொல்கிறேன், ஜோதிடத்தில் மிக முக்கியமான வீடுகள் 6 மற்றும் 12 வீடுகளே.
என்ன நேயர்களே, முற்பிறப்பு லக்னம் மறுபிறப்பு லக்னம் பற்றி தெரிந்து கொண்டீர்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.